இருவரும் மௌனமாயிருந்தார்கள். தத்தம் யோசனையில். அவளுக்கு கோபம் மறைந்து சொல்லத் தெரியாத ஏதோ நிம்மதியாயிருந்தது. அன்னைக்கு நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்னு 1 வாரம் பார்க்க வேண்டாம், 2 வாரம் பேச வேண்டாம், அது இதுன்னு சொன்ன சுந்தர்? மாதனி வேகமாய் கேட்டாள். பதில் சொல்லாமல் சுந்தர் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். என்றவள் திரும்பி தொலைவாய் புதுவாய் பார்த்தாள். இப்ப வந்துடுவான், அப்ப வருவான், கோயிலில் பார்க்க வருவான்னு ஒவ்வொரு நிமிஷமும் எதிர்பார்த்து எவ்வளவு ஏங்கி தவிச்சேன் என்றாள் தூரத்தில் பார்த்து கொண்டிருந்தபடியே. அவனை நோக்கி திரும்பியவள், அது எப்படி சுந்தர், ஊரில் இருந்துட்டு கூட நீ என்னை பார்க்க வரல என்றாள். குரலில் வேதனை தெரிந்தது. பார்க்காம இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் இந்த மாதிரி இல்லை. அப்படி என்ன கோவம் உனக்கு? குரலில் காயம் தெரிந்தது. நான் தான் சொன்னேனே மாதனி, பார்த்துக்க பேசிக்க வேண்டாம்னு. அதான் என்றான் சுந்தர் மெதுவாய். அவனை பார்த்தவள், நான் ஏதோ சொன்னதை நீ என்னவோ தப்பா புரிஞ்சுண்டு போ என்றாள் விரக்தியாய். நீ என்னைய புரிஞ்சுண்டது அவ்வளவுதான்ல. சிறிது அமைதிக்கு பிறகு, நீ 2-3 தடவை அப்படி சொன்ன மாதனி, இப்படியே போயிடுவேன்னு. நீ சொன்ன விதம், அந்த டோன் தப்பு, என்னால் ஒத்துக்கவே முடியல என்றான். ஆமா பெரிய போ என்றாள் விரக்தியாய்.